அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சூர்யா கலெக்ஷன்ஸ் யூடியூப் சேனல். தொடர்ந்து ஆதரவு தெரிவிக்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ கவனிங்க, தொடர்ந்து 4வது எபிசோடாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் நேரலையில் சிம்பிளிஃபிகேஷன்ஸ். ஸோ ஒவ்வொரு வினா மிக மிக முக்கியமானது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் பார்க்கலாம். கவனிங்க, தொடர்ந்து 21வது வினா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வினாவை படிச்சுக்கலாம். 3 × t - 3 கொடுத்துருக்குறாங்க ஈக்குவல் டு 5 × 2t + 1 ஈக்குவல் டு, இப்போ இதோடைய விவாதனாக்கா t உடைய வேல்யூ வந்து நாம் கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபஸ்ட் நம்ம கொடுத்துருக்க வேல்யூ எப்படி எழுதிக்கலாம். என்ன கொடுத்துருக்குறாங்க, ஃபஸ்ட்டு பார்த்தினாக்கா 3 × t - 3 ஈக்குவல் டு 5 × 2t + 1 கொடுத்துருக்குறாங்களா. இப்போ என்ன பண்ண போகிறோம், 3 வந்து உள்ள மல்டிப்ளிகேஷன் பண்ணுங்கள். 3t 3 × 9 கிடைக்கும். 3 × 3 9 ஈக்குவல் டு 5 × 2tனாக்கா 10t கிடைக்கும் +5. இப்போ நம்ம நம்பர்ஸ்லாம் ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த வேரியபிள் இருக்குது ஒரு பக்கம் அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தினாக்கா 9 இருக்கா, இங்கே பார்த்தினாக்கா 5 +5 இருக்குது. இந்த பக்கம் +9, அதாவது 9 இந்த பக்கம் போச்சுனாக்கா +9 ஆகிடும். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா 3t இருக்கா, 3t மைனஸ் இங்கே 10t இந்த பக்கம் எடுத்துனாக்கா -10t. சரிங்களா. ஸோ இது வந்து செப்பரேட் பண்ணிக்கலாம். 3tல 10t போச்சுனாக்கா -17 கிடைக்கும் ஈக்குவல் டு 9 + 5 வந்து என்ன கிடைக்கும், 14 கிடைக்கும். அப்போ டீயுடைய வேல்யூ என்னன்னாக்கா 14/7 போட்டிங்கனாக்கா 2 கிடைக்கும். அப்போ டீயோட வேல்யூ -2 எங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இருக்குங்களா, ஈஸியாக ரைட் ஆன்சர். சரிங்களா. இட்ஸ் வெரி வெரி சிம்பிள் மெத்தட் தான். அதாவது அடிஷனும் சப்ராஷனும் மல்டிபிள் இது வந்து கம்பேரிஷன் பண்ணி தான் இந்த சம் கொடுத்துருக்குறாங்க. ஸோ அடுத்த சம் போகலாம். ஸோ இந்த சம் ரொம்ப ரொம்ப ஈஸி, பட் ஆனால் கொஞ்சம் கஷ்டமும் கூட. எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், 22வது வினா 415 + 367 ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்குறாங்க. மைனஸு 415 - 367 சேம், அதுதான் சேம் தான். ரைட்டில் ஹோல் ஸ்கொயர்னு கொடுத்துருக்காங்க. டிவைடட் பார்த்தினாக்கா 415 × 367 அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. ஸோ அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா 23வது வினா பாருங்கள், இதுவும் அதே போல் தான் கொடுத்துருக்குறாங்க. 215 கொடுத்துருக்குறாங்க, 137 கொடுத்துருக்குறாங்க, ஹோல் ஸ்கொயர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் என்ன டிஃப்ரெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த 2 சம்மும் ஒரே மெத்தடு தான், ஆனால் அங்கே நம்பர்ஸ் மட்டும் வேரி ஆகுது. இங்கே ப்ளஸ் வந்து ஸ்கொயர் பண்ணுறோம், இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணுறோம். இங்கே ப்ளஸ்ஸை ஸ்கொயர் பண்ணுறோம், இங்கே மைனஸை ஸ்கொயர் பண்ணுறோம். இப்போ டிவைட்டில் பார்த்தீங்கன்னா அதே சேம் நம்பர் தான். இப்போ 215 × 367. சரி, 367 இங்கே வந்து 137 தான் வரணும். சரிங்களா, 137. ஓகேங்களா, சரியாக மாற்றிக்கலாம். ஓகே, இப்போது இந்த நம்பர்ஸ் நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாமா. அதாவது 415 + 367 நம்ம ப்ளஸ் பண்ண போகிறோம், ஹோல் ஸ்கொயர் பண்ண போகிறோம். அது சேம் ப்ரொசீஜர் இந்த பக்கம் வந்தீங்கன்னாக்கா 415 367 மைனஸ் பண்ணிட்டு ஸ்கொயர் பண்ண போகிறோம். இது வந்து ஒரு காமனான ப்ரொசீஜர் தான். இந்த சேம் வேல்யூ வச்சுக்கிட்டு 2 வேல்யூ வந்து செப்பரேட் பண்ணிட்டு மறுபடியும் டவுனில் இருக்கிற வேல்யூ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மல்டிப்ளிகேஷன் பண்ணி டிவைட் பண்ணாக்க ஆன்சர் கிடச்சிடும். அப்படி தானே ஆன்சரு. ஆனால் இப்படி போகிறத விட்டுட்டு நம்ம சிம்பிளிஃபையாக இதை வந்து ஈஸியாக போட்டுடலாம். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா இங்கே பாருங்கள், ஃபஸ்ட்டுக்கு வேல்யூ ஒரு வேல்யூவும் செகண்ட் ஒரு வேல்யூ இருக்கா, இதே வேல்யூ இங்கேயும் கொடுத்து மைனஸ் கேட்டிருந்தாக்கா, அதே வேல்யூ இங்கே கீழே மல்டிப்ளிகேஷன் கேட்டிருந்தாக்கா, சேம் வேல்யூ வந்திருந்தாக்கா ஹோல் ஸ்கொயர் என்ன இருக்குது பண்ணிடுங்க. ஹோல் ஸ்கொயர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கொயர் இருக்குது. அப்போ இரண்டுத்தையும் என்ன பண்ணிக்கோங்க, பெருக்கிடுங்க. ஸ்கொயர்னு பெருக்கினாக்கா 4ன்னு கிடைக்குமா. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா 4. எப்படி எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா ஒன்றும் இல்லைங்க. இப்போது 415 கொடுத்துருக்குறாங்க, இங்கேயும் 415 கொடுத்துருக்குறாங்களா, இதே வேல்யூ தான். ஸோ உங்கள் ப்ளஸ் வந்து 360, இங்கே மைனஸ் 367, ஆனால் சேம் வேல்யூ தான். ஓகேங்களா. இது ஒரு டேம்னு வச்சுக்கோங்களேன். அதாவது 415 + 360 ஒரு டேம்னாக்கா இதே டைம் இங்கே மைனஸ் கொடுத்துருக்குறாங்க, இதே டைம் இங்கே மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. ஸோ ஒரே டைமு 2 முறை கொடுத்துருக்குறாங்க, ஆனால் சேம் வேல்யூ தான். ஸோ அது போல் கொடுத்துருந்தாக்கா அடுக்குகளை பெருக்கிடுங்க. சரிங்களா. அப்போ ஆன்சர் என்ன கிடைக்கும், 4 கிடைக்குமா. ஸோ நெக்ஸ்ட்டு சம்மும் அதே மாடல் தான். ஸோ இதுக்கும் நான் கிடைக்கும், நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். ஏன்னா 265 +
137 கொடுத்துருக்காங்க, இது ஒரு செட்டு. இதே செட்டை மைனஸ் கொடுத்துருக்குறாங்க, இதே செட்டை மல்டிப்ளிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அப்போது அடுக்குகள் நம்ம பெருக்கிக்கலாம். அப்போ 2 × 2 பார்த்தினாக்கா 4 கிடச்சிரும். ஸோ ஆப்ஷன் எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷன் டியில் இருக்குது பாருங்கள், ரைட் ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் வினா 24வது வினா. இதே போல் சேம் மாடல் தான். ஸோ வேல்யூஸ் வந்து சேமாக தான் இருக்குது. ஸோ 3 டைம் கொடுத்துருக்குறாங்க. ஒன்று வந்து அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன்ஸ். ஸோ அதை போல் கொடுத்துருந்தாக்கா அடுக்குகளை வந்து நம்ம பெருக்கிக்கலாம்னு சொல்லியிருந்தோமா. அப்போ இங்கே என்ன இருக்குது, 2 இருக்குது, இங்கே 2 இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. அப்போ ஆன்சர் வந்து 4. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இதுக்கு தான் நம்ம சம் போடுற மாதிரி இருக்குது. கொஸ்டின்களை படிச்சுக்கலாமா? 4 ப்ராக்கெட் கொடுத்துருக்குறாங்க. 10 + 15 வகுத்தல் 5 பெருக்கல் 4 மைனஸ் 2 பெருக்கல் 2. இது வந்து சுருக்க சொல்லியிருக்கிறாங்க. ஸோ சில பேர் நம்ம என்ன பண்ணுவோம்னாக்கா இதுலேருந்து ஆரம்பிப்பாங்க. இது 10 + 15 இது வந்து முதல்ல கூட்டிக்கலாம், அதுக்கு அடுத்து வர விடையை வந்து வகுத்துக்கலாம், அந்த விடையை வந்து பெருக்கிக்கலாம், அப்புறம் மைனஸ் வந்து வர 2 பண்ணிவிட்டு மறுபடியும் 2 வந்து பெருக்கிக்கலாம் பண்ணுவாங்க. இது ரொம்ப 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 தவறான ப்ரொசீஜர். ஸோ எப்படி சிம்பிளாக பண்ணனாக்கா முதல்ல நம்ம வகுத்துக்களை எடுத்துக்கலாம். வகுத்தல் பார்த்தோன்னாக்கா 15 / 5ன்னு இருக்குது. நமக்கு தெரியும் 15 / 5 பெருக்கணி அது வகுத்து என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். கிடைக்குமா? ஓகேங்களா? அடுத்து இந்த ப்ரொசீஜர் நம்ம எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு என்ன இருக்குது, தீர்வுன்னு போட்டுக்கலாமா? தீர்வில் ஃபஸ்ட்டு ப்ளஸ்ஸு, அதாவது ப்ராக்கெட்டுக்குள்ளே ப்ளஸ்ஸு 10 + இதுதான் நம்ம என்ன பண்ணியிருக்கிறோம்னாக்கா வகுத்துருக்குறோம். நான் 3 × 5னாக்கா 15 கிடச்சிடும் இல்லையா, அதனால வகுத்துருக்குறோம். × 4 அப்படியே போட்டுக்கலாம். மைனஸு அப்படி இருக்கட்டும். 2 × 2னாக்கா 4 தான். ஓகேங்களா? இப்போது பிரைட் 4 அப்படி தான் இருக்குது, இங்கே 10 அப்படியே தான் இருக்குது. ப்ளஸ்ஸு போட்டுக்கலாம். 3 × 4 வந்து 12ன்னு கிடச்சிரும். -4 அப்படியே இருக்குது. இங்கே பார்த்தினாக்கா இந்த 4 அப்படியே இருக்குது. +10 இது பார்த்தினாக்கா +10 நல்லா கவனிச்சிங்க. +10 +12 எவ்வளோ, 22ன்னு வருமா? அப்போ மாற்றிக்கலாமா? 22 - 4. ஓகேங்களா? இப்போ என்ன கிடைக்கும் பார்த்தினாக்கா 4 வெளியே இருக்குது, அப்படியே இருக்கட்டும். 22ல் 4 போச்சுனாக்கா எவ்வளோ கிடைக்கும், 18ன்னு கிடைக்குமா? இப்போ 18யும் 4யும் பெருக்கணினாக்கா ஆன்சர் கிடைச்சோம். எவ்வளவு, 72ன்னு கிடைக்கும். பெருக்கி பாருங்கள். ஓகே, வருதுங்களா? அப்போ ஆப்ஷன் பி தான் சரியான விடை. எப்படி போட்டிருக்கும் பாருங்கள், எப்படி சிம்பிளிஃபிகேஷன் நம்ம போட்டிருக்கோம் பாருங்கள். இதே போல் தான் போடணும். ஸோ அடுத்த சம்மு, இந்த சம்மு பார்த்தோன்னே சொல்லிடலாம்ப்பா, ரொம்ப ரொம்ப ஈஸிப்பா. அதாவது இது 2 கொடுத்துருக்குறாங்க, ப்ராக்கெட்டுக்குள்ளே 2x + 3ன்னு கொடுத்துருக்குறாங்க. இதுக்கான ஆன்சர் பார்த்தினாக்கா இந்த 2ன்ற வேல்யூ வந்து உள்ளே அப்படியே மல்டிப்ளிகேஷன் பண்ணினாக்கா ஆன்சர் கிடச்சிடும். நல்லா பாருங்கள், இங்கே என்ன கொடுத்துருக்குறாங்க, 2 × 2x 4xன்னு வந்துருமா, +3. அப்போது 3 × 6, அப்போ 4x + 3 எங்கே இருக்குது பாருங்கள், 4x + 3. ஓகேங்களா? ஈஸியாக ரைட் ஆன்சர். ஸோ அடுத்த கொஸ்டின். ஸோ அடுத்ததாக 27வது வினா. ஸோ இதுக்கான சொல்யூஷன் பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம தீர்வுன்னு போட்டுக்கலாமா? தீர்வு இப்போ பார்த்தீங்கன்னாக்கா 5² இருக்குது. 5² வேல்யூ நமக்கு தெரியும். 5 வந்து 2 முறை அப்படின்னாக்கா 25ன்னு கிடச்சிரும். மைனஸு இங்கே பார்த்தீங்கன்னாக்கா இங்கேயும் 5² தான் போட்டிருக்கிறாங்க. இங்கே ப்ளஸ் இங்கே மைனஸ் இருக்குது, இந்த குறியோட சேர்த்து ² பண்ணணும். அப்போ 5 × 5 -5 × -5 வந்து 5 5 25 கிடச்சிரும். மைனஸ் × மைனஸ் ப்ளஸ்ஸு, அப்போ +25 ஈக்குவல்ட்டுனா கிடைக்கும்ப்பா 0 தான் கிடைக்கும். 25ல் 25 போச்சுனாக்கா 0. அப்போ ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. புரியுதுங்களா எப்படி போட்டேன்னு? இங்கே 5² சொல்லும்போது 5² சொல்லும்போது 5 × 5, இங்கே -5² சொல்லும்போது -5 × -5 அப்படி தான் வரும். சரிங்களா? அப்போ +++ன்னு சொல்லும்போது மைனஸ் × மைனஸ் ப்ளஸ் தான் வரும் மாடுலேஷனை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்தது 28வது வினா போகலாம். திஸ் கொஸ்டின் இஸ் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ எதுக்கு சொல்கிறேன்னாக்கா இது போல் அடிமானத்தில் கேட்கக்கூடிய வினாக்கள் ஒரு சில வினாக்கள் மட்டுமல்லாமல் கட்டாயமாக 2 வினாக்கள் இடம்பெறும் வினாக்களில். இந்த கொஸ்டின் பார்க்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா
2 அடுக்கு 3 3 அடுக்கு 2. ஸோ இது இரண்டையும் வந்து நம்ம பெருக்கிக்கலாம். 3 6. அப்போ 2 அடுக்கு 6 மைனஸ் இது பார்த்தீங்கன்னாக்கா 2 அடுக்கு 3 ஹோல் ஸ்கொயர் போட்டிருக்காங்க. அப்போ என்ன பண்ணணும் 2 அடுக்கு 9. ஏன்னா இது வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும், 3 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஓகே. ஆனால் இங்கேயே ஸ்கொயர் பண்ணக்கூடாதுனாக்கா இது வந்து ப்ராக்கெட் போடல, அதனால் அது அப்படியே போட்டுக்கிட்டோம். ஸோ இங்கே ப்ராக்கெட் போட்டதுனால 3 வந்து ஸ்கொயர் பண்ணிக்கிறோம். இப்போ எப்படி போடலாம் பார்த்தீங்கன்னாக்கா 2 அடுக்கு 6ன்னு சொல்லும் போது 2 வந்து 6 முறை போட வேண்டும். சரிங்களா? 1 2 3 4 5 6 6 முறை போட்டிருக்கிறோம். ஸோ அதுக்கு அடுத்து பாருங்கள், இதே போல் 2 வந்து 9 முறை போடணும். 1 2 3 4 5 6 7 8 9 9 முறை போட்டிருக்கிறேன். ஸோ இதற்கான விடை பார்த்தீங்கன்னா தெரியும். இங்கே வந்து 2 வந்து பெருக்கிக்கலாம். என்ன வரும்? 1 2 2 4 4 2 8 8 2 16 16 32 32 2 64 அப்படின்னு கிடைக்கும். அப்போ 64 இதனுடைய ஆன்சர். இங்கே இதோடைய ஆன்சர் பார்த்தீங்கன்னாக்கா நம்மளுக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7 சாரி 6 வரைக்கும் நமக்கு தெரியும்ப்பா 64ன்னு. ஓகேங்களா? இப்போது 7 8 9 இந்த 3 வேலை தெரியாது. 1 2 2 4 4 2 8 4 2 8. இப்போ பெருக்கலாமா? இப்போ இங்கே வரும் 8 32 1 8 8 16 7 56. ஸோ கொஞ்சம் பேர் பார்த்தீங்கன்னாக்கா 6 8 48ன்னு கிடச்சிரும். அப்போ 48 இங்கே 3 ஆட் பண்ணினாக்கா 51 51ன்னு கிடைக்கும். அப்போ 512. அப்போது 64 512. இது செப்பரேட் பண்ணினாக்கா எவ்வளோ கிடைக்கும்? 448ன்னு கிடைக்குமா? எங்கே இருக்குது பாருங்கள், ஆப்ஷனில் பாருங்கள், தேடுங்க. ஆப்ஷன் சியில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஈஸியாக ரைட் ஆன்சர். இதே போல் தான் போடணும். சரிங்களா? ஸோ அதுக்கடுத்து ரொம்ப கஷ்டமான கணக்கு ஒன்று, 29வது வினா. இருக்கத்திலே ரொம்ப கஷ்டமான வினா இது தான். ஆனால் ரொம்ப ஈஸிங்க, ரொம்ப ஈஸி, சிம்பிளாக போட்டுடலாங்க. எப்படிங்க கேட்டினாக்கா, ஸோ 2 அடுக்கு 5 ஸோ 5 அடுக்கு 3 3 அடுக்கு 0 0 அடுக்கு 7 7 அடுக்கு 4 இவ்வளோ கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆனால் ஆன்சரை வந்து நம்ம கண்டுபிடிக்கணுங்க. ரொம்ப சிம்பிள் தாங்க. சரிங்களா? எப்படிங்கன்னு பார்த்தீங்கன்னாக்கா ஃபஸ்ட்டு 7ம் 4ம் பெருக்குங்களேன். அதாவது இங்கே பண்ணோம் இல்லையா, 2 அடுக்கு 2 3ன்னு இருக்குது. அப்போ 3 2 6. அப்போ 2 அடுக்கு 6 போட்டோம் இல்லையா? ஸோ அதே போல் இங்கே வாங்களேன். இப்போது 7 நாங்கள் பெருக்குங்க பார்ப்போம். 7 நாங்கள் 28. ஓகேங்களா? ஸோ 28. ஸோ அதாவது கூட 0 வந்து பெருக்குங்க, என்ன கிடச்சிரும்? 28 × 0 0 தான். ஓகே. 3 × 0 0 தான். 5 × 0 0 தான். ஓகே. அப்போ 2 அடுக்கு 0 0 தான். அப்போ ஆன்சர் வந்து 0. ஆப்ஷன் ஏல கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது நான் தான் சொன்னேன் இல்லையா, இந்த வினா ரொம்ப கஷ்டமான வினா. எப்படி எதுக்கு சொன்னேன் புரியுதுங்களா? சரிங்களா? அப்போது மேலே பார்த்தோம்னாக்கா 28 கிடச்சிது. அதுக்கப்புறம் வேலை வந்து 0 பெரும் 0 தான். அப்போ 0 எனிதிங் 0 தான். அப்போ 2 பவர் 0 0. அப்போ ஆன்சர் இஸ் 0. சரிங்களா? ஸோ இந்த வீடியோ பார்த்தோமைக்கு நன்றி. மீண்டும் நாளை புதிய சந்திக்கலாம். அதுவரை உங்களது விடைபெறுவது த சூர்யா கலெக்ஷன்ஸ். நன்றி மாணவர்களே.